ஏன் அந்த ஆசை இன்னும் உன்னை பிடிக்குது? நீ எத்தனை தடவை தப்பிக்க முயற்சித்தாலும் அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பிம்பம் உன்னை மீண்டும் அடிமையாக்குது. இதெல்லாம் உன் பலவீனமோ பாவமோ இல்லை. இது உன் ஆன்மாவின் மேல் பிரபஞ்சம் வைத்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த சோதனை. நீயே காணாத உன் சக்தியை உனக்கு காட்டணும். அதனாலதான் உன்னை கீழே இழுக்கும் ஆசை உன்னை மீண்டும் மீண்டும் தாக்குது. நீ உடைந்து போனால் சோதனை தொடரும். ஆனா நீ எழுந்து நின்று அதை எதிர்கொண்டால் உன் ஆன்மா பரிணாமமடையும். காமம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? நம்ம உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் பிராண சக்தி, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதுதான் ஆசையின் மையம். அதுதான் உயிர், அதுதான் படைப்பு சக்தி. இந்த சக்தி தவறான திசையில் ஓட ஆரம்பிக்கும்போது அதை காமம் என்று சொல்வோம். ஆனா அதே சக்தி உயர்ந்த திசையில் ஓட ஆரம்பித்தால் அதுதான் அறிவு, அதுதான் ஆன்மீக எழுச்சி. ஆசை என்பது தடை இல்லை, அது ஒரு துவக்கம். பிரபஞ்சம் ஏன் காமத்தை ஆன்மீக சோதனையாக பயன்படுத்துகிறது? இதுல ஒரு அதிசயமான விஞ்ஞான உண்மை இருக்குது. நீ ஆசைக்கு அடிமையான நேரங்களில் உன் மூளை டோபமைன், செரோடோனின் என்ற சொராபி நிறைய விடும். ஆனா அது முடிந்தவுடன் உன் ஆற்றல் பூஜ்யத்திற்கு விழும். பழைய பழக்கம் திரும்ப ரீசெட் ஆகும். மனுஷன் தன் சக்தியை இழக்கிறான், மனமே தோற்கிறது, ஆன்மா சுருங்குகிறது. இதில் உன் தவறேதும் இல்ல. அந்த ஆசை உயிரின் சக்தி. அது ஓடணும், அது உருவாக்கணும், அது உயிர் தரணும். ஆனா அதுதான் தவறான திசையில் ஓட ஆரம்பிச்சா அது உன்னை அடிமையாக்கும். உனக்குள் இருக்கும் அந்த உயிர் ஆற்றல் உன் உடம்பிலேயே அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை மேலே உயர்த்தினால் அதே ஆற்றல் ஆன்மீக எழுச்சியாக மாறும். யோகிகள் சொல்லுவாங்க, வயிற்றிலிருந்து இதயத்துக்கு, இதயத்திலிருந்து உயர்ந்த அறிவு இருக்கும் இடத்துக்கு உயர்ந்து போகும் சக்திதான் உண்மையான ஒளி. ஆசை வந்தவுடன் நீ அடக்கிடற, தப்பிக்கிற, அவமானப்படுற. ஆனால் உண்மையில நீ செய்ய வேண்டியது கவனிக்கணும், பார்க்கணும். அதை அதன் வழியோடு ஓடவிட்டால் அது இனி உன்னை கட்டுப்படுத்தாது. உன் வெட்க உணர்ச்சி உன்னை சங்கிலியாக பிடிச்சு நிறுத்துறது. ஆனா அறிவு அந்த சங்கிலியை உடைக்கும். நீ உணர வேண்டியது ஒரே ஒரு உண்மை. இது ஒரு குறை அல்ல, இது உன் சக்தி. ஆசை வந்த ஒவ்வொரு தடவையும் உன் ஆற்றல் வீணாக கீழே விழுறது. உன் பிராண சக்தி வெளியே போகுது. அதனாலதான் நீ அதிகம் யோசிப்ப, மனச்சோர்வாகுற. காமப் போராட்டங்களுக்கு பின்னாலுள்ள ஆன்மீகக் காரணம், அதிகமான ஒளி கொண்ட ஆன்மாவுக்கு அதிகமான இருள் வரும். அதனாலதான் அசுரன் உன்னை வந்து பிடிக்கிறது. இருட்டிற்கு உன் ஒளி ஆபத்து. அதனாலதான் உன்னை கீழே தள்ளணும், உன்னோட ஆற்றலை திருடணும். அதுக்காக ஆசை பயங்கரமான ஆயுதமா பயன்படுத்தப்படும். அனைவரும் இப்படி போராட மாட்டார்கள். ஆற்றல் மிகுந்த ஆன்மாக்கள் மட்டும் இப்படி தாக்கப்படுவார்கள். நீ ஆபத்தானவன், ஆபத்தானவள் இருட்டிற்கு. அதனால்தான் உன்னை களைத்து உன் பிரகாசத்தை திருட ஆசை உன்னை நோக்கி வருகிறது. இதை உணர்ந்த அந்த நொடி நீ ஒருபோதும் பலவீனமில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சக்தி படைப்பின் சக்தி. இது உனக்கு எதிரான யுத்தம் இல்லை. உன்னோட சக்தியை யாருக்கும் கொடுக்காதே. நீதான் உன் உயிரின் காவலன். இன்று இங்கிருந்து ஒரு தீர்மானம். எனது சக்தி என்னோடுதான். இப்படி உன் உள்ளத்தில் சொல்லு. ஒவ்வொரு தடவை அந்த தூண்டுதல் வரும்போது முதல் 10 வினாடி உங்கள் சுவாசத்தை கவனிக்கவும். தினமும் உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி, யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். முந்தைய வீடியோவில் விம் ஹாஃப் சுவாச முறை என்ற மூச்சு பயிற்சி இருக்கிறது. இதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் இது போன்ற எண்ணங்கள் நின்றுவிடும். நீ தடை கடக்கும்போது நீ அடுத்த நிலைக்கு போகிற. இந்த ஜெயம் உனக்காக மட்டும் இல்லை. உன்னை பார்க்கிறவர்கள், உன்னை நம்பியிருக்கும் முன்னோர்கள். நீ வென்றால் ஒரு தலைமுறை வெல்லும். கண்களை மூடி மெதுவாக சொல்லு. என் சக்தி, என் ஒளி, எனது உயிர், என் கட்டுப்பாடு. நான் என் ஆன்மாவை உயர்த்துவேன். மனதின் ஆழத்தில் சொல்லு. அந்த வார்த்தைகள்
உன் DNA-வை எழுப்பட்டும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உன் சக்தி உன் கையில்.